Hi guys, welcome to Tamil Skill Web YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ல வந்து எப்படி வந்து வேலிடேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். லைக் வேலிடேஷன்னா என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா லைக் யூசர்கிட்ட இருந்து வரக்கூடிய இன்புட்டை வந்து லைக் கரெக்டான ஃபார்மேட்ல தான் இருக்கா அப்படிங்கிறத வேலிடேட் பண்றதுக்காக தான் நம்ம வேலிடேஷன் கான்செப்ட் வந்து நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர்கிட்ட இருந்து இமெயில் இன்புட்டா வருதுன்னா லைக் அது வந்து ஒரு இமெயில் தானா அப்படிங்கிறதுக்காக நம்ம வேலிடேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். தென் ஒரு யூசர் நேம் இன்புட்டா வந்ததுன்னா லைக் அந்த யூசர் நேம் வந்து எக்ஸ்பெக்டட் ஃபார்மேட்ல தான் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லா டெக்ஸ்டா தான் இருக்கா, லைக் லென்த் எவ்வளோ இருக்கு அண்ட் ஏதாவது நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணணுமா, இந்த மாதிரி எல்லாத்துலயும் வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்றதுக்கு தான் வேலிடேஷன் கான்செப்டை கொண்டு வந்தாங்க. தென் வேலிடேஷனோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை நம்ம வாங்கும்போது லைக் நம்ம டைரெக்டா அந்த இன்புட்டை வந்து டேட்டா பேஸ்ல ஆட் பண்றதுக்கு முன்னாடி வந்து லைக் அந்த வாங்கின இன்புட்டை வந்து ஒரு கரெக்டான ஃபார்மேட்ல தான் இருக்கான்னு நம்ம வேலிடேட் பண்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, அதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டேட்டா பேஸ்ல ஆக்சஸ் பண்ணுவோம், விச் மீன்ஸ் ஒரு டேட்டாவை ஆட் பண்றதாகட்டும், எடிட் பண்றதாகட்டும். இது எல்லாமே பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்லேயே வந்து வந்திருக்கக்கூடிய டேட்டாவோட ஃபார்மேட்டை வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ணிட்டு தென் அதுக்கடுத்து தான் நம்ம டேட்டா பேஸ் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு வச்சுக்காங்க. ஸோ வேலிடேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போதே லைக் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை வந்து வேலிடேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து யூசர்ஸ்க்கு வந்து திரும்ப வந்து எரர் மெசேஜ் வந்து பாஸ் பண்ணிடணும். ஸோ மெயினாக வந்து வேலிடேஷன் பார்ட் நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் கொண்டு வந்ததுக்கு காரணமே வந்து சிம்பிளி டோன்ட் ட்ரஸ்ட் த யூசர்ஸ் டேட்டா ஆர் சிம்பிளி டோன்ட் ட்ரஸ்ட் த ஃப்ரண்ட் அண்ட் டேட்டா. யூசர்கிட்ட இருந்து வரக்கூடிய டேட்டாவும் அல்லது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ல இருந்து வரக்கூடிய டேட்டா வந்து சிம்பிளா ட்ரஸ்ட் பண்ணாம லைக் அதோட ஃபார்மேட் எல்லாத்தையும் வந்து பெர்ஃபெக்டா வேலிடேட் பண்ணி தென் அதுக்கடுத்து நம்ம ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா லைக் டேட்டா பேஸ்ல வரக்கூடிய எரர்ஸ் அல்லது ஒரு ஃபார்மேட் இல்லாத டேட்டா வந்து நம்ம இன்புட்டா கொடுக்கும்போது டேட்டா பேஸ் கிராஷ் ஆகிறதுக்கோ அல்லது எரேஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம வேலிடேட் பண்றது மூலமா அவாய்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ப்ரிங் பூட்ல வந்து எப்படி வந்து வேலிடேஷன் ஒர்க் ஆகுங்கிறத ஒரு ஃப்ளோ டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிளைண்ட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஆர்எல்ஸ் ஒரு போஸ்ட்மேன் அப்ளிகேஷனால இருக்கலாம் அல்லது ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேண்ட்லரா இருக்கலாம்னு வச்சுங்களேன். தென் அது வந்து ஒரு HTTPS ரெக்வஸ்ட்டை வந்து கண்ட்ரோலருக்கு அனுப்பும். தென் அந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா அந்த HTTPS ரெக்வஸ்ட்ல வரக்கூடிய டேட்டாவை வந்து வேலிடேட் பண்ணும் யூசிங் மாடல். ஓகேங்களா, மாடல்ஸோட ஹெல்ப்பை வச்சு கண்ட்ரோலர் வந்து வரக்கூடிய இன்புட்டை வந்து வேலிடேட் பண்ணிட்டு சப்போஸ் அது வந்து ஃபார்மேட் வந்து எக்ஸ்பெக்டட் ஃபார்மேட் இல்லை அப்படின்னா லைக் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணோம். அந்த எக்ஸப்ஷனை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி தென் யூசர்ஸ் அல்லது கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து எரர்ஸோட நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றது மூலமா கிளைண்ட் என்ன ஃபார்மேட்ல எரர் பண்ணியிருக்காங்கிறத அவங்க வந்து டீட்டெயிலாக அதை வந்து பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அப்ளிகேஷன் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சைன் அப் ஃபார்ம் தான் பார்க்க போறோம். லைக் சைன் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இமெயில், பாஸ்வேர்ட், யூசர் நேம், ஏஜ், கிராஜுவேஷன் டேட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அட்ரஸ், இது எல்லாமே லைக் இமெயில்னா இமெயில் வேலிடேஷன் யூஸ் பண்ணுவோம். பாஸ்வேர்ட்னா லைக் மினிமம் லென்த் மேக்ஸிமம் லென்த் அந்த மாதிரி போடுவோம். தென் யூசர் நேம்னா லைக் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, தென் ஃபுல் என்டையர் லெட்டர்ஸாக தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் வேலிடேட் பண்ணுவோம் வச்சுங்களேன். தென் ஏஜ் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் நம்பர் கொடுக்கணும். தென் கிரேட்டர் தென் 18 இருந்தால் தான் அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து சைன் அப் பண்ண முடியும், நியூ யூசர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். அடுத்தது கிராஜுவேஷன் டேட் வந்து லைக் இந்த டேட் இந்த இயர்ல இருந்து தான் கிராஜுவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் மீன்ஸ் கிராஜுவேஷன் டேட்ல வந்து லைக் இப்படிலாம் ஃபார்மேட் இருக்கணும். தென் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் வந்து ரெண்டு சேமா இருக்கணும். ஸோ இந்த வேலிடேஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து பண்ண போறோம். ஸோ இந்த என்டையர் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் இந்த செட்ஸ் ஆஃப் இதை தான் வந்து வேலிடேட் பண்ணுவோம் அண்ட் நெஸ்டட் டேட்டாவும் வேலிடேட் பண்ணுவோம்னு வச்சுங்களேன். ஸோ அட்ரஸோட ஸ்ட்ரீட் சென்னை, சிட்டி சென்னை, அந்த மாதிரி நெஸ்டட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம வந்து வேலிடேட் பண்ணுவோம். ஸோ நான் ஸ்ப்ரிங் பூட்டை வேலிடேட் பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அதில் வந்து டிபெண்டன்சிஸை ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வேலிடேஷனுங்கிற மேவன் டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருக்கேன். தென் பை டிஃபால்ட்டாக வந்து வெப் வந்துடும்.
தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெவ் டூல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தென் லோம்பேக் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையில்லாம நம்ம கெட்டர் செட்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுற பாய்லர் பிளேட் கூட வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து லாம்பாக் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட மெயின் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேலிடேஷன் அப்ளிகேஷன் நேம் வச்சிருக்கேன். தென் இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். தென் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பாச் சர்வர் வந்து கண்ட்ரோலர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அந்த கண்ட்ரோலர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் வந்து லைக் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கெட் மேப்பிங் வெல்கம்னு கொடுத்துருக்கேன். வெல்கம் யூசர்னு வரும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைன்அப்பில் பார்த்தீங்கன்னா லைக் ரெக்வஸ்ட் பாடி யூசர்ட்டு இருந்து சைன்அப் ரெக்வஸ்ட் வாங்குறோம் லைக் செட் ஆஃப் டேட்டா. அந்த டேட்டா வந்து பர்ஃபெக்டாக இருந்து அப்படிங்கும் போது லைக் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வேலிடேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா யூசர் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப் ரெக்வஸ்ட் ஓகேங்களா. ஸோ சைன் அப் ரெக்வஸ்ட் மாடலில் வந்து லைக் என்னென்ன இருக்குது. ஸோ ப்ரைவேட் ஸ்ட்ரிங் யூசர் நேம் இருக்குது, இமெயில், தென் ஏஜ், கிராஜுவேஷன் டேட், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அட்ரஸ். தென் இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸோட டைப் பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஆப்ஜெக்ட் மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து இதுக்கு இன்னொரு மாடல் கிளாஸ் கிரியேட் பண்ணி லைக் அதில் வந்து லைக் நான் அட்ரஸ் அண்ட் அட்ரஸில் சிட்டி அண்ட் ஸ்ட்ரீட் 2 டேட்டா மெம்பர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். தென் இந்த அட்ரஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கெட்டர் செட்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இது பண்ணுறதுக்கு லோம்பேக்ல இருந்து டேட்டா அண்ட் நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், ஆல் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிபெண்டன்சியை வந்து ஆட் பண்ணிட்டேன். தென் அதே மாதிரியே வந்து சைன் அப் ரெக்வஸ்ட்லையும் அட் டேட்டா அண்ட் ஆல் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டரோட அனோட்டேஷன் எல்லாத்தையும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். தென் இதை பார்த்ததுக்கப்புறம் லைக் இப்போ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா லைக் வேலிடேஷன் வந்து லைக் என்னென்ன அனோட்டேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட்ல இருக்கு, விச் மீன்ஸ் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டட் வேலிடேஷன்ல டிபெண்டன்சில இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியரான ஒரு சில வேலிடேஷன் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதை பற்றி தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட் நாட் பிளாங்க் அனோட்டேஷன் ஓகேங்களா. ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு யூசர்லேருந்து வரக்கூடிய இன்புட் ஸ்ட்ரிங் வந்து நல்லாவோ அல்லது வந்து எம்டி கேப்ஸோ இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நாட் பிளாங்க் வந்து யூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் வந்து யூசர்லேருந்து ரிசீவ் பண்ணும்போது அதில் வந்து கேப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் ஸ்கில் ஆர் தமிழ் ஸ்கில் அந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து எம்டி ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும் ஓகேங்களா. அப்படி இருந்தால் தான் வந்து இந்த நாட் பிளாங்க் வந்து அனோட்டேஷன் வந்து வேலிடேஷன் வந்து ஓகேவா எடுத்துக்கணும் வச்சுக்கலாம். சப்போஸ் கேப்ஸ் இருந்ததுன்னா லைக் இது வந்து வேலிடேஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இந்த அட் சைஸ் ஆஃப் அனோட்டேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா லைக் நம்மளோட யூசர் இன்புட் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட லென்த்தை வந்து லைக் மினிமம் மேக்ஸிமம் வச்சு அதை டிசைட் பண்ணுறதுக்காக இந்த அட் சைஸ் அனோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட் எம்டி அனோட்டேஷன். இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக நாட் நல்லா அது இருக்கணும் அண்ட் இட் கண்டைன்ஸ் அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் அண்ட் ஒன் மோர் திங் இதில் வந்து நடுவில் வந்து கேப்ஸ் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங் ஆர் கலெக்ஷன் இஸ் நாட் எம்டி ஓகேங்களா. ஸோ இதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இருக்கலாம், கலெக்ஷன் அல்லது மேப் ஆர் அரேவாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாட் பிளாங்க்குக்கும் நாட் எம்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நாட் பிளாங்க்ல பார்த்தீங்கன்னா பிட்வீனில் வந்து எம்டி ஸ்பேசஸே இருக்கக்கூடாது. பட் நாட் எம்டியில் வந்து அட்லீஸ்ட் 1 கேரக்டர் இருக்கலாம். பட் மித்தபடி மித்த எந்த கேரக்டர்ஸ் இருந்தாலும் இந்த வேலிடேஷன் வந்து ஓகே பண்ணிடலாம்னு வச்சுங்களேன். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அட் இமெயில். இந்த வேலிடேஷன் வந்து வரக்கூடிய யூசர் இன்புட் வந்து அது வந்து ஒரு இமெயில் தானா அப்படிங்கிறது வந்து இதை வெரிஃபை பண்ணணும்னு வச்சுங்களேன். தென் அட் நாட் நல். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் எனக்கு வந்து நான் நல்லுங்கிற இன்புட் மட்டும் வரக்கூடாது. மித்தபடி எம்டி ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் ஓகே, இல்லை வேற ஏதாவது ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் ஓகே, ஜஸ்ட் நாட் நல்லுங்கிறது வந்து நான் ரிசீவ் பண்ணனா வந்து இந்த அனோட்டேஷன் வந்து எரரை த்ரோ பண்ணிடும்னு வச்சுங்களேன். டைப் வந்து எனி டைப் ஓகேங்களா. தென் ஸோ அட்மின் இது எதுக்காக யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மினிமமா எனக்கு வந்து 3 கேரக்டர்ஸ் 4 கேரக்டர்ஸ் இருக்கணும். நோ, நான் உங்களுக்கு வந்து ராங்க சொல்லிட்டேன். லைக் அட்மின் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைப்பே பார்த்தீங்கன்னா இன்டீஜர் லாங் டபுள் ஓகேங்களா. ஸோ மினிமமாக வந்து ஒரு 20க்கு மேலே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்தீங்கன்னா 18க்கு மேலே இருக்கணும்னா நீங்கள் அட் மினிமம் அனோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம்னு வச்சுங்களேன். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட் பாஸ்ட்.
இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா டைப் வந்து டேட்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அன்அட்டெண்டட் டேட் வந்து லைக் நம்ம யூசர்ட் இருந்து வரக்கூடிய டேட் வந்து லைக் இன்னைக்கு இல்லாமல் லைக் பாஸ்ட் டேட்டா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட் டேட் டைம் ஃபார்மேட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய ஃபார்மேட்ல வந்து யூசர் வந்து டேட்டா வந்து என்டர் ஐ மீன் நமக்கு வந்து இன்புட்டா ரிசீவ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் எதுக்காக யூஸ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாஸ்வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து லைக் மினிமம் வந்து 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கணும், லோயர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கணும், அண்ட் ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வச்சு லைக் ஒரு 3ங்கிற நம்பர் வந்து 2 தடவை இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சு நம்ம வந்து வேலிடேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அட் பேட்டர்ன்ங்கிற நம்ம அனோடேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட் வேல்யூ. ஸோ இந்த அட் வேலிடுங்கிற அனோடேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுங்கன்னா நெஸ்டட் வேலிடேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சைன் அப் ரெக்வஸ்ட்லேயே வந்து அட்ரஸுங்கிற ஒரு நெஸ்டட் மாடல் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்காக இந்த அட் வேலிட் யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சைன் அப் ரெக்வஸ்ட் போடுறேன். சைன் அப் ரெக்வஸ்ட் வந்து யூசர் நேம். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அட் நாட் blank. கரெக்டாக வேலிடேஷன் நாட் blank. அப்படி பிளாங்கா வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன மெசேஜ் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். யூசர் நேம் இஸ் rectified. ஸோ வந்து சேம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் நேமோட மினிமம் மேக்ஸிமம் நமக்கு சைஸ் தேவை இல்லைங்களா. ஸோ அட் சைஸ் minimum equal to 3, then maximum equal to 20, then message. The username must be from 3 to 20 characters. Okay. Then இப்போ நம்ம வந்து username வந்து validate பண்ணியாச்சு. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமெயிலுக்கு. ஸோ இமெயிலுக்கு அட் நாட் எம்டியாக இருக்கணும். சப்போஸ் எம்டி நல் ஐ மீன் எம்டியாக வந்துச்சு அப்படின்னா therefore the email is required. எம்டி ஸ்ட்ரிங் வந்துச்சுன்னா ஸோ இந்த மெசேஜ் வந்து நம்ம அனுப்பணும். தென் அடுத்தது இமெயிலாக இருக்கணும். ஸோ அட் இமெயில் email is not valid. Sorry, is not valid. Then அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாட் நல். ஏன்னா அதில் வந்து நல் வந்து இருக்கக்கூடாது. மெசேஜ் ஏஜ் இஸ் required. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அட் மினிமம். ஏன்னா நம்ம வந்து இப்போ இன்டீஜர் வந்து வேலிடேட் பண்ண போகிறோம். மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு 18. அது இல்லைங்கிற பட்சத்தில் வந்து மெசேஜ் ஏஜ் மஸ்ட் பி ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென் 18. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டேட். கிராஜுவேஷன் டேட்ஸ் அப்படி நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட் நாட் நல் அஸ் யூஸ்வல் யூஸ் பண்ணியிருக்கோம். கிராஜுவேஷன் டேட் வந்து ரெக்வயர்டு. தென் அட் பாஸ்ட். பாஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற டேட். ஏன்னா அப்போ தான் நம்ம கிராஜுவேட் ஆகிருக்க முடியும். மஸ்ட் பி இன் த பாஸ்ட். தென் அடுத்து வந்து ஃபார்மேட். டேட் டைம் ஃபார்மேட்டில் வந்து பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இயர் மந்த் அண்ட் டேட். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டோட இதையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். ஸோ பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மஸ்ட் பி 8 characters லாங் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் அப்பர் கேஸ், லோயர் கேஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதெல்லாம் கலந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். தென் அதே மாதிரியே மேலே பாஸ்வேர்டுக்கு போட்ட அதே கண்டென்ட் தான் இங்கேயும்.
தென் இது ரெண்டு ஈக்குவலா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து கண்ட்ரோலர்லயே அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் வச்சுக்கோங்களேன். ஸோ confirm password is required. Then address பார்த்தீங்கன்னா இது வந்து நெஸ்டட்ங்கிறதுனால நான் வந்து @valid ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா @not null message email is address is required. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்க்குள்ள போயிட்டு அதோட டேட்டா வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா @not blank message address city is required. Same street as well. Street address street is required. Then இப்போ நான் சேவ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் வந்து ரன் பண்றேன். Postman so Spring Boot validation API. ஸோ வெல்கம் யூசர் டேட்டா வந்துருச்சு. தென் ஸ்ப்ரிங் போட் வேலிடேஷனில் சைன் அப் பண்ண போகிறோம். API/signup டேட்டா எல்லாத்தையும் நம்ம பாஸ் பண்ணிடுறோம். யூசர் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வேலிடேஷனே வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. லைக் நம்ம வேலிடேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம முக்கியமாக வந்து வேலிடேஷன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலர் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ண மறந்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா @valid இதான் வச்சுக்கோங்களேன். ஸோ சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து லைக் தப்பான இன்புட்டை நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இமெயில் பார்த்தீங்கன்னா அது வேலிடேட்டட் இமெயில் ஃபார்மேட் கிடையாது. ஸோ எரர் வந்துச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆர்குமெண்ட் நாட் வேலிட் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஒரு எக்ஸெப்ஷனை வந்து த்ரோ பண்ணுது. இந்த எக்ஸெப்ஷனை வந்து நம்ம வந்து குளோபலாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப தான் வேலிடேஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து குளோபலாக வந்து வேலிடேஷன் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வேலிடேஷன் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் validation dot exception. So exception. Okay, so இதில் வந்து நம்ம வந்து அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு குளோபலாக வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம கோடு எழுதுவோம். ஸோ குளோபலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு controller address. Then அடுத்தது பார்த்தீங்கன்னா exception handlerல மெத்தட். ஸோ அங்கே எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிருக்கும் இல்லைங்களா? ஸோ மெத்தட் ஆர்குமெண்ட் நாட் வேலிட் எக்ஸெப்ஷன் டாட் கிளாஸ். தென் இது வந்து லைக் இது ரிசீவ் ஆச்சுன்னா என்ன ரெஸ்பான்ஸ் வரும்? ஸோ ரெஸ்பான்ஸ் entity optional, then not valid of function, third argument not valid exception yes, then HTTP servlet request. ஓகேங்களா? தென் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட இன்புட் எல்லாத்தையும் வந்து என்ன சொல்லுது
ஆட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸெப்ஷனில் வந்து எல்லா டேட்டாவும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு மேப்பில் வந்து டேட்டா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் லைக் ஒரு இமெயில் எரர் வந்துன்னா இமெயிலில் வந்து என்ன எரர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ் ஜேசன் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ரெடி பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து மேப் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் தென் லிஸ்ட் of string, then errors is equal to ஏன்னா like one data வந்து multiple errors இருக்கா. hash map of லிஸ்ட்ல வந்து utils import java.util dot util dot list. So assert list எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் error. save control shift F ஃபார்மேட் பண்ணுறதுக்கு then errors. So exception dot get binding result. then அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா dot get field errors then for each. சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு எரரையுமே வந்து எடுத்துட்டு வந்துடும். ஃபீல்ட் எரர் எல்லாத்தையுமே error then string field name equal to error dot get field. okay, so for each get binding result dot get field errors. okay, so perfect on the function போடுங்க. then string error message equal to error dot get default message. then அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட எரர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. லைக் எரர்ஸோட மேப்பில் வந்து லைக் அந்த ஃபீல்டு நேம் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்து புதுசாக கிரியேட் பண்ணாமல் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்லேயே அப்பைன் பண்ணணும். சப்போஸ் இல்லைன்னா அதை வந்து புதுசாக ஆட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்காக கம்ப்யூட் if apps and logic யூஸ் பண்ணுவாங்க. ஸோ errors dot compute if apps and of field name then key new array list dot add of error message. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த எரர்ஸில் வந்து இந்த ஃபீல்டு நேம் இல்லைன்னா ஒரு புது அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் டேட்டா இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இமெயிலுக்கு வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு எரர் த்ரோ பண்ணியிருந்தேன்னா லைக் புது லிஸ்ட் கிரியேட் பண்ணாமல் வந்திருக்க எரர் மெசேஜ் வந்து அப்படியே ஆட் பண்ணிடுவோம் சாங்க. ஸோ இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் இப்போ நம்ம வேலிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமெயிலுக்கு சேம். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இங்கே ரிட்டர்ன் நல் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நியூ ரெஸ்பான்ஸ் entity errors http status dot bad request save. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த வேல்யூஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் வந்து டேட்டா வந்து ரிசீவ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து
இமெயில் இஸ் நாட் வேலிட். ஏன்னா வந்து லைக் இங்கே இமெயில் பார்த்தீங்கன்னா வந்து கேப் கொடுத்துருக்கேன், இமெயில் இஸ் நாட் வேலிட். அண்ட் ஏஜ் மஸ்ட் பி ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென், ஏன்னா இங்கே நல் கொடுத்துருக்கேன். தென் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து இமெயிலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன்னு வச்சுங்களேன். ஸோ இமெயில் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு வச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இமெயில் இஸ் ரெக்வயர்ட். திரும்ப இமெயிலை வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டான இமெயில் நான் ஆட் பண்ணும்போது லைக் அந்த எரர் ரிசால்வ் ஆகிடும் வச்சுங்களேன். ஸோ இமெயில் இருக்கிறது எரர்ஸ் ஏஜோட எரர் மட்டும்தான் இருக்கும். தென் சென்னை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். தென் அட்ரஸில் வந்து அட்ரஸ் டாட் ஸ்ட்ரீட்டில் வந்து அட்ரஸ் ஸ்ட்ரீட் இஸ் ரெக்வயர்ட். அதே மாதிரி அட்ரஸ் டாட் சிட்டியில் வந்து அட்ரஸ் இஸ் ரெக்வயர்ட் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுக்கு வந்து நம்ம வந்து பேட்டர்ன் போட்டிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் வந்து 1 எடுத்துட்டு ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன். பாஸ்வேர்ட் மஸ்ட் பி 8 கேரக்டர்ஸ் லாங், காம்பினேஷன் ஆஃப் அப்பர் கேஸில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இல்லை, ஸோ அதனால் வந்து எரர் த்ரோ பண்ணியிருக்கு 1. சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜுக்கு மட்டும்தான் எரர் அடிச்சிருக்கு. ஏஜுக்கும் நான் வந்து 17 கொடுக்குறேன் அப்படின்னா ஏஜ் மஸ்ட் பி ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென் 18. ஸோ 18 கொடுத்தேன்னா 18க்கு மேலே 18 வந்துடும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டேட்டில் வந்து ஸோ சப்போஸ் கிராஜுவேஷன் டேட் எதுவும் இல்லாமல் எம்டியாக கொடுப்பேன் அப்படின்னா கிராஜுவேஷன் டேட் இஸ் ரெக்வயர்ட். சப்போஸ் கிராஜுவேஷன் டேட் கொடுத்தாச்சு, தென் அந்த ஃபார்மேட் வந்து நான் வந்து மாற்றி கொடுக்குறேன். ஐ மீன் 05/06/2015 வேல்யூ. ஸோ அதனால் வந்து அதை வந்து டேட்டா வந்து அதை ரீட் பண்ணக்கூட முடியல. cannot deserialize value 2015. ஸோ இப்போ நீங்கள் வந்து டேட்ஸ் வந்து எப்படி யூசர்ட்டு வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, மெசேஜ் நாட் ரீடபிள் எக்ஸப்ஷன். ஸோ இதுக்கு ஒரு நீங்கள் கிளாஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுவும் முடிஞ்சிடும். ஸோ வேலிடேஷன் எக்ஸப்ஷன்லேயே ஸோ ஃபைன். ஸோ இதே ரெஸ்பான்ஸ் என்டிட்டியை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆர்குமெண்ட்டில் என்ன எக்ஸப்ஷன் நமக்கு வேணும், HTTP மெசேஜ் நாட் ரீடபிள் எக்ஸப்ஷன், HTTP message not readable exception. ஸோ அதே இதை வந்து எக்ஸப்ஷன் எல்லாரும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து எரர்ஸ் வரும்போது லைக் பர்ஃபெக்டான இது இல்லாதப்ப நம்ம வந்து எரர்ஸ் இதில் சிம்பிளாக போடாமல் நம்ம வந்து நார்மலாக வந்து HTTP மெசேஜ் ஆஃப் எரர் அக்வர்ட் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சேவ். ஸோ 400 பேட் ரிக்வஸ்ட் எரர் அக்வர்ட். ஓகேங்களா. ஸோ இதே நீங்கள் வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது யூசர் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அந்த கம்ப்யூட் இஃப் ஆப்சண்ட் அந்த லாஜிக் எப்படி போட்டு வந்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிபிடியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசர் நேம் பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் வந்து 2 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யூசர் நேம் மஸ்ட் நாட் பி எம்டி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் மஸ்ட் பிட்வீன் 5 and 10 கேரக்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து இன்வேலிட் யூசர் நேம் சப்மிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எரர் மெசேஜ் இஸ் ஜெனரேட்டட் மஸ்ட் நாட் எம்டி அப்படிங்கிறது ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த கம்ப்யூட் இஃப் ஆப்ஷன் லாஜிக் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வில் கிரியேட் நியூ லிஸ்ட் அண்ட் ஆட் த மெசேஜ்.
ஓகே. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 to 10 கேரக்டர்ஸ். மறுபடியும் இந்த எரர் ஜெனரேட் பண்ணும்போது இந்த இதில் என்ன பண்ணும் கம்ப்யூட்டிவ் ஆப்சண்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து உள்ள லிஸ்ட்ல இருக்கு, ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. தென் ஆல்ரெடி ஹேஸ் அ லிஸ்ட். ஸோ இட் சிம்பிளி appends the நியூ எரர் மெசேஜ் டு த எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கு வந்து மல்டிபிள் எரர் மெசேஜ் வந்து உங்களால் வந்து ரெஸ்பான்ஸ் அனுப்ப முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.